வணக்கம் மக்களே, மகளிருக்கு ரூபாய் 2500 உரிமை தொகை கொடுக்கறது பற்றின சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதில் முதலா 2500 1500 கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு. அது எதனால், இதற்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன, எப்போ இருந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டுகளும் வெளியாயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உங்களால உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை 60 வயது உட்பட்டோருக்கு ரூபாய் 2500 உயர்த்தி தருவதாக தேர்தல் வாக்குறுதியில அறிவித்திருந்தாரு. இந்த நிலையில அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் நிர்மல்குமார் இது குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதுல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தகுதி வாய்ந்த பெண்களை கணக்கெடுக்கும் பணிகளை தொடங்கி இருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் புதிய அரசோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகே இது முறையா நடைமுறைக்கு வரும் அப்படின்ற விளக்கத்தை அளித்திருந்தாரு. இந்த நிலையில அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் இருக்கக்கூடிய நிலையில தற்போது மகளிர் உரிமை தொகையாக கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களுக்கு இந்த மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆட்சியை கையில் எடுத்ததுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி எல்லா குடும்பத்துக்குமே ரூபாய் 1000 போட்டாங்க. 2500 கொடுக்கறதுக்கு கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்தாரு. இந்த நிலையில அரசு தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை என பெயர் மாற்றம் செய்ய இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. அதன்படி இந்த திட்டத்தின் கீழே குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருந்தது. ஆனால் தமிழக நிதி நிலைமையின் அடிப்படையில் முதல் கட்டமாக 500 உயர்த்தப்பட்டு 1500 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறதாகவும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது இப்படியே தொடருமா, 1500 தான் கொடுப்பாங்களா அப்படின்னு மக்கள் கேட்டீங்கன்னா கிடையாது. படிப்படியாக உயர்த்தி 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ரேஷன் அட்டையில பெயர் இருக்கு, எங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா முதியோர் உதவி தொகைன்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்காது. அதுவே நீங்க முதியோர் உதவி தொகை வாங்காம இருக்கீங்க அப்படின்னா ரேஷன் அட்டையில விண்ணப்பம் செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. மேக்சிமம் முதியோர் உதவி தொகையாக 3000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இதனால நீங்க இந்த உரிமை தொகை வாங்காம இருக்கிறதே பெஸ்ட் நான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் சேர்த்தே கிடைக்கும். தமிழக அரசுக்கு இதனால பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வழங்குறதுனாலே 23,400 கோடி கூடுதலா செலவாகும் சொல்லி இருக்காங்க. அதனால இப்போ 1500 ரூபாய் வழங்கப்பட்டு படிப்படியாக 2500 ரூபாய் உயர்த்தப்படும் அறிவிப்பு வெளியாயிருக்கு அரசு தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் குறைய வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்போ 1.5 கோடி மக்களுக்கு இந்த உரிமை தொகை அப்படின்றது கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து 1.1 கோடி குறைய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. இதுல நம்ம தகுதியற்றவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், மூத்த குடிமக்கள் சொல்லி அனைவருமே அடங்குவோம். பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இப்போ அடுத்த மாதமே இந்த விண்ணப்பம் செய்யறதுக்கான அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. ஸோ அதற்கான தேவையான என்னென்ன ஆவணங்கள் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போறோம். எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம விண்ணப்பம் மூலமா ஃபில் பண்ணி கொடுத்தோமோ அதே போலவே தான் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தையும் ஃபார்ம் அல்லது இ சேவை மூலமா விண்ணப்பம் செய்யற மாதிரி வரும். சரி, தேவையான ஆவணங்கள் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் விண்ணப்பம் செய்ய போறீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, குடும்ப தலைவரா இருக்காங்க அப்படின்னா தலைவிகள் அதுல இருக்கிறவங்க விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். வங்கி கணக்கு புத்தகம் குடும்ப தலைவியோடது, ஆதார் எண், இணைக்கப்பட்ட கைபேசி எண், அதுக்கப்புறம் சொத்து வரி மின் கட்டண ரசீது, இது அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. அதுக்கப்புறம் தன்னறிவிப்பு படிவம் சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் இ சேவை மையம் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான சான்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கம்பல்சரி கேட்க போகிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றது நம்ம வாங்கி வைக்கணும். 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் வாங்கிட்டோம்
வாங்கிட்டோன்னா செல்லாது. ஸோ மறுபடியும் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாதவங்க இந்த வருமான சான்றிதழை வாங்கிக்கோங்க. இந்த வருமான சான்றிதழ் அப்படின்றது தனியாக உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தோட வருமானம் எவ்வளோ அப்படின்றத கணக்கிட்டு தலைவரோட பெயர்லேயோ தலைவியோட பெயர்லேயோ கொடுப்பாங்க. ஸோ வாங்கிக்கோங்க. எந்தளவு நாம் ப்ரிப்பேராக இருக்கோமோ அந்தளவு சீக்கிரமாகவே இந்த மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம் விண்ணப்பம் செஞ்சு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.